முன்னொரு காலத்தில் ஒரு மகான் முனிவர் காட்டில் அமைதியாக வாழ்ந்தார். அவர்களுக்கு பெரிய கவலை, அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் இறைவனை வேண்டினர். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. நீண்ட ஆயுள் அறிவில்லாத குழந்தை, குறைந்த ஆயுள் பக்தி மிகுந்த குழந்தை. அவர்கள் தயக்கமின்றி பக்தி மிகுந்த குழந்தையை தேர்வு செய்தனர். ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது. அவன்தான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் சிறு வயதிலிருந்தே சிவபெருமானை வழிபட்டான். அவனை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சியில், ஆனால் சிறு பயம் இருந்தது. அவன் ஆயுள் 16 தான். நாட்கள் வேகமாக ஓடின. அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மார்க்கண்டேயன் எதுவும் அறியாமல் பக்தியில் மூழ்கினான். பதினாறாவது பிறந்த நாள் வந்தது. அந்த நேரத்தில் யமன் வந்தான். அவன் கடமை மார்க்கண்டேயனின் உயிரை எடுப்பது. அதை உணர்ந்த மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டான். கண்ணீர் மல்க அழுது கொண்டிருந்தான். ஓம் சிவாய, என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுதான். யமன் பாசக்கயிறை வீசினான். ஆனால் அது சிவலிங்கத்தை சுற்றியது. அந்த நொடி உலகமே நடுங்கியது. சிவபெருமான் அங்கே வெளிப்பட்டார். பக்தனை காப்பாற்ற கோபமாக எழுந்தார். யமன் கூட சிவபெருமானின் கோபத்தைக் கண்டு பயந்தார். சிவபெருமான் யமனை அடக்கினார். இன்னும் மார்க்கண்டேயன் பக்தியுடன் சிவனை பற்றி கொண்டிருந்தான். அப்போது மார்க்கண்டேயன் பக்தியை கண்டு சிவன் அருள் புரிந்தார். நீ நீடூடி வாழ்வாய் என்று. அதை கேட்ட பெற்றோர் மகிழ்ச்சியில் அழுதார்கள். யமன் கூட பக்திக்கு தலை வணங்கினான். இது பக்தியின் சக்தி.